கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. நான் கூட சைக்கிள்ல ஓட்டு கேட்க போலாமான்னு கூட இருக்கேன். என்னுடைய தனி சின்னமெல்லாம் இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல டிஸ்பியூட்ல இருக்கு. திமுகவை தான் அவர் விமர்சிக்கணும். ஆனா திமுகவோட இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. உளி விழும்போது வழியாகாத எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏர் இழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிற்காது. அது மாதிரி அப்பா கோவப்படுறதையும் திட்டுறதையும் தப்புன்னு நினைக்கிற எந்த பிள்ளையும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். சூரியவம்ச படத்துல சின்ராசு பேசுற இந்த ஃபேமஸ் டைலாக கரண்ட் ஜெனரேஷனுக்கு கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி வேற மாதிரி பாமக நிறுவனர் ராமதாஸுக்காக பேசியிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான். எல்லாராலும் நீங்க கட்சிகளால கைவிடப்பட்டதா சொல்லாதீங்க. மக்கள் எங்க ஐயாவை கைவிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லுங்க. நீங்க எப்படி அப்படி சொல்றீங்க? அப்படி சொல்லாதீங்க. நான்லாம் அவருடைய பிள்ளை. அவர் இல்லாம எனக்கு இந்த உணர்வு வந்திருக்கு, இவ்வளவு போராட்ட குணம் வந்திருக்கு. 85 வயசுல தமிழை தேடின்னு ஒருத்தன் நடப்பானா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கானா? சொல்லுங்க. எங்க ஐயா விட்டா யார் இருக்கானா? இந்த சமூக நீதினு பேச்சுக்கு எவனா இப்ப அவரை தாண்டி பேசுறதுக்கு ஆள் இருக்கானா? நான் இன்னைக்கு பேசுறேன்னா அவர் கத்துக் கொடுத்ததுதான். இந்த நாட்டில் என்ன உங்க ஈவேரா செஞ்சாரு? எங்க ஐயா ஆணமுத்து போட்ட பிச்சை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு மண்டல கமிஷன்ல. எவன் பேசுற நீ? இந்த நாட்டில் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இன்னும் பேசிட்டு இருக்கிற ஒரு மகன் இருக்காருன்னா எங்க ஐயா தான். நீங்க என்னங்க கட்சியை எப்படி பேசுறீங்க? கட்சி என்ன கட்சி? மக்கள் கைவிடுவாங்களா? அப்புறம் இருக்கு இல்ல அவருக்கு இல்லைன்னா பிள்ளை இருக்கல, அவர் கனவை நான் நிறைவேற்றுவேன். இன்னொரு பிள்ளை இருக்காருல்ல, செய்யறோம். என்னங்க நீங்க அப்ப முடியலன்னா மகன் செய்வன்ல. வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? இப்ப என்னை எல்லாரும் கூப்பிட்டாங்க, நான் போகல. அப்ப நான் அவங்கள கைவிட்டேன்னு சொல்லுவாங்களா, இல்ல அவங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்வீங்களா? இந்த வயசுலயும் ஏதாவது இந்த நாட்டுக்கு செய்யணும்னு நினைக்கிறாருல, அந்த எண்ணத்தை பாராட்டுங்க. ஏன் போய் வீட்டுல போய் படுப்போம்? என்னத்தையோ போயிட்டு போகுது நாடு, ஏதோ நாசமாயிட்டு போகுதுன்னு படுக்கலாம்ல. அப்படி செய்யல இல்ல. இன்னைக்கு உங்களை உட்காந்து பேசி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்காருல்ல, இயங்குறாருலங்க, அதுக்கு கைதட்டுங்க, பாராட்டுங்க. என்னங்க ஆமா, எங்க ஐயாவை பார்த்து, எங்க அண்ணன் வைகோவை பார்த்து, எங்க அண்ணன் திருமாவை பார்த்து, எங்க ஐயா விஜயகாந்தை பார்த்து எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். கற்றறிவை விட பட்டறிவு மேலானது இல்ல. 22 நாடுகளை எதிர்த்து சண்டை போடும்போது என் தலைவன் எந்த நாட்டிலையும் ராணுவ உதவி கேட்கல. தனியா ஒத்தையாளன்னு தான் சண்டான். அதை இப்போ சொல்றங்கள, மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். விருதுன காரணம் மொத்தத்துல வீரம் வேணும் தொடல மாடா. சீமான் அவர்கள் நெக்ஸ்ட் காருக்கு பதிலா சைக்கிள்ல போலாம் அப்படின்னு இருக்காராமா. தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி பேசியிருக்காரு. கொரோனா காலத்தோட கடுமையான சூழ்நிலை இந்த மக்கள் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசி சூழ்நிலையை தரப்போறதே அவங்க தானே. அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்ள நம்ம தயாரா இருந்துக்கணும். என்ன சூழ்நிலை வருது? நீங்க என்ன சொல்றது? நீங்க ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை, தனியார் மய தாராளமய உலக மயத்துல ஒவ்வொரு நாட்டையும் சார்ந்து இருந்தவன அவன் அமெரிக்காக்கு ஈரான் மேல போறதுண்டா எனக்கு எரிகாற்று வர மாட்டேங்குது. இப்ப எரிகாட்டுல நான் தற்சார்பு அடையுங்கிறேன். அப்ப என்னை தானே நீங்க தேர்வு செய்யணும். எங்க வந்தவன் செய்யலைன்னா செய்யணும்னு சொல்றவனை வர வைக்கணும்லங்க. அதை விட்டு நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படின்னா, இல்ல பேரிடர் காலம், இப்ப சிலிண்டர் இல்ல, இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் என்ன வண்டியை விட்டுட்டு இப்ப தொடச்சிட்டு சும்மா சைக்கிள் தான் போண்டிதான். மறுபடியும் சைக்கிள். நான் கூட சைக்கிள்ல ஓட்டு கேட்க போலாமான்னு கூட இருக்கேன். ஓ, பாட்டாவே பாடிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வேலூர்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்தப்ப பாட்டு பாடி ஓட்டு கேட்டிருக்காரு சீமான் அவர்கள். வருஷ நாலு தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது. வருஷ நாலு தேர்தல் நாட்டில் நடக்குது, அதனால நமக்கு இங்கே என்ன கிடைக்குது. எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது, எரியும் போது பொணமும் கூட எழுந்து நிக்குது. உசுருந்து வா முதுக குனிஞ்சு நிக்குது. அதத்தோளா ரொம்ப நாளா பேசாம இருந்து நாம போனமடா சூடு சோரன மறந்து. கேட்காம தான் இருந்து இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. இப்போ போகுதடா கோவனமும் பறந்து. கட்டிய கோவனமும் களவாடப்படுவதற்கு முன்பே என் அன்பு தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். முன்னாடி சிம்பிளா பாடின சீமான் இப்ப பெருசா கேப் விடாம லென்த்தா பாடியிருக்காரு, அதுவும் 5 நிமிஷத்துக்கு மேல. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிற்கும்,
உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி வசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, புலி வசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சொடலமாடா. புலி வசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சொடலமாடா. நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும், மொத்தத்துல வீர வேணும் சொடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. அரசியல்ல எப்பயாச்சும் கூஸ்பம் மூமெண்ட் எல்லாம் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது சினிமாக்கள்ல தான் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப நடக்க போற சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இல்ல, புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்துல பாஜகவால கைவிடப்பட்ட வேட்பாளர் ஒருத்தர், அதாவது அவருக்கு சீட் கொடுக்காம வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்க போல. இதனால அந்த தொகுதி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சுயேட்சையா நில்லுங்க, நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தன்னால என்ன முடியுமோ எல்லாரும் காசு போட்டு அந்த தொகையில டெபாசிட் அமௌண்ட் கட்டி மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த சுயேட்சை வேட்பாளர். உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு போறோம். அதுல என்னோட சிறிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபா, ரொம்ப இல்ல, ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை தான் நான் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு பணமா கட்டி இன்னைக்கு நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போறேன். ஏன்னா இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி. இந்த தேர்தல் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, நெடுங்காடு தொகுதி மக்களுக்கே இது ஒரு மகாபாரத போர் மாதிரி. இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு வெற்றி பெற்றே ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். அதனால இந்த தேர்தலில் நான் பணம் கட்டி நான் கண்டெஸ்ட் பண்றதுன்றது இல்ல, ஒரு நெடுங்காடு தொகுதி மக்களும் அவங்க பணத்தை போட்டு அவங்க தனித்தனியா தேர்தல் நிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இதை செய்யணும்ன்றதுதான் என்னோட விருப்பம். எங்களுக்கு 234 தொகுதி வெற்றியெல்லாம் வேண்டாம், 232 போதும் அப்படின்னு 2 தொகுதி மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் விட்டா போதும் அப்படின்னு ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ பேசியிருக்காரு. எதுக்கு தெரியுமா? ஒரு சின்ன சிரிப்புக்காகவாமா. அதுவும் ஓபிஸை ஸ்லோ மோஷன்ல வர வச்சு அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அவர் சிரிக்கணுமாமா. இப்படி ஒரு ரிவெஞ்சை படத்துல பார்த்திருப்போம், அதை நிஜத்துல இவங்க காட்ட போறாங்களா? 2024 அண்ணன் அங்க அசம்பிளில போய் உட்கார்ந்து போறாரு. இன்னைக்கு அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அண்ணன் உட்கார்ந்து இருப்பாரு. அன்னைக்கு வருத்தப்பட்டு கடமை கொண்டு பேசினாரு. பார்ப்போம், எல்லாத்துக்கும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்து அண்ணன் அம்மா, எல்லாத்துக்கும் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்து அண்ணன், அத்தனை பேர் முட்டா போய் போவாங்க. இவருக்கு உட்கார்ந்து போயிட்டே சிரிச்சு மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரி அந்த உட்கார்ந்து அதுல எடப்பாடியே அந்த வேலுமணி மட்டும் போய் உட்காருங்க. அதுக்கு 232 நம்மதே சிரிக்கணும். அதே 2 பேர் உட்கார்ந்து அண்ணன் அவங்களை பார்த்து சிரிக்கணும். அதே நான் எதிர்பார்க்கிறேன். மக்களே, அதனால 2026 232 சீட்டு எதுவா இருந்தாலும் மேல இருக்கவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தொகுதிகள் என்ன, எந்தெந்த தொகுதிகள் என்ன சின்னம், இப்படி எதுவா இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள். நீங்க என்ன தொகுதிகள்,
எத்தனை எண்ணிக்கை என்பது அதிகாரப்பூர்வமாக அந்தந்த கட்சியினுடைய தலைமையை அறிவிக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த கட்சி அறிவிக்கும். ஏன்னா என்னுடைய தனி சின்னமெல்லாம் இப்பொழுது எலெக்ஷன் கமிஷன்ல டிஸ்பியூட்ல இருக்கு. அதனால அதற்கு தான் நாங்கள் பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஏற்றவாறு முடிவுகள் எடுக்கப்படும். நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அதிகாரப்பூர்வமான நம்பர்ஸ் கட்சியினுடைய தலைமைதான், கூட்டணி தலைமைதான் அறிவிக்கும். சுமூகமான முறையிலே நம்பர்ஸ் முடிவானது. அதே போல தொகுதிகளும் சுகமாக இருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். திமுக அதிமுகவை விமர்சனம் பண்ணா எடப்பாடி பழனிசாமி திமுகவை தான் விமர்சனம் பண்ணணும். அதை விட்டுட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு விசிகே தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு அவர் பதில் சொல்லாம திமுக கூட்டணி கட்சிகளை அவர் இழிவுபடுத்துறது ஏற்புடையதல்ல. திமுக அதிமுகவை இழிவா பேசுறதா அவர் ஃபீல் பண்றாரு. அப்படின்னா திமுகவை தான் அவர் வந்து விமர்சிக்கணும். ஆனா திமுகவில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. திமுக கூட்டணியில எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கேட்டோம், எத்தனை எல்லாம் விட்டு கொடுத்தோம் அப்படிங்கறத ஓபனா ஷேர் பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். திமுகல 20 நாளா கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அதிமுகல காலையில நாங்க பியூஷ் கோயல் வந்தாரு, மதியம் பேசணும், இப்ப ஈவினிங் வந்து கையெழுத்து அடிச்சுன்னு பேசுறாரு. நாங்க ஒரே நாள்ல அந்த கூட்டணி உடன்பாடு முடிச்சிட்டோம். ஆனா திமுக அப்படி இல்ல, தொடர்ந்து இழுபறி இருக்கு. 20 நாளா வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க பேசியிருக்காரு. அந்த கூட்டணியில வலுவா இருக்கிற கட்சிகள் 1-2 கட்சிகள் தான், அதிமுக பிஜேபி, அவ்வளவுதான். ஆனா திமுகவில் இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் 18 கட்சிகள், இப்ப புதிதாக பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆகவே நிறைய கட்சிகள் இடம்பெற்றிருக்கிற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்லோவா தாமதமா போகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விரைந்து 2 நாட்களில் முடிவாகிவிடும். பொது தொகுதிக்கு நம்ம வலியுறுத்தணுமா? அதிகமான இல்ல 2 தான் கேட்டோம். நம்ம 8ல 2 தான் கேட்டோம், 2 கொடுத்துருக்காங்க. 8ங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு? 8ங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு திருப்தி இருக்கு? நீங்க 10 நீங்க கேட்டிருந்தீங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை.